ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தேனி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் புதியதாக அங்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியிருக்கிறது. நீலகிரி, கோவை மாவட்டத்திற்கு இன்று ரெட் அலர்ட் தொடரும் நிலையில் புதியதாக காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி, கோவை மாவட்டத்திற்கு இன்று ரெட் அலர்ட் நீடிக்கும் நிலையில் வங்கக்கடலில் புதியதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் புதியதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். லட்சுமணன், வணக்கம். வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது போல வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. தென்மேற்கு பருவமழையினுடைய தாக்கம் பரவலாக தமிழகத்தில் தென்படும் நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுமா? இதனுடைய மழை எந்த அளவிற்கு எதிர்பார்க்கலாம் நாம் தமிழகத்தில்? தென்மேற்கு பருவமழை எதிரொலியாக பார்த்தோம் என்றால் நேற்று இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான அடையாளமானது தென்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டி வடக்கு வங்கக்கடலில் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று உருவாகும் என நேற்று இந்திய வானிலை ஆய்வு மையமானது கணித்திருந்தது. அந்த வகையில் தான் தற்பொழுது ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இந்த மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக இதன் எதிரொலியாக இந்த பருவமழை பொறுத்தவரையுமே தீவிரம் அதிகரிக்கக்கூடும் எனும் தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் அடுத்த 3 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் பார்த்தோம் என்றால் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையுமே கடந்த ஒரு 3 நாட்களாகவே இந்த பல்வேறு மாவட்டங்கள், அதாவது இந்த தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கேரளா போன்ற பல்வேறு மாநிலங்களிலும் இந்த பருவமழையானது கணித்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் தமிழகத்திலுமே இந்த நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கத்தை குறைத்துவிட்டு பிறகு அந்த மழையானது சற்று அதிகரிக்கக்கூடும் எனவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த தென்னிந்திய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தற்போது தமிழகம் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுவைக்கால், காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலும் கூடிய லேசான மழையானது இன்று இருக்கும் எனவும் ஓரிரு இடங்களில் மட்டுமே தலைக்காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வீசக்கூடும் எனவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நாளையோட இந்த வெப்பநிலை பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் ஓரிரு இடங்களில் தலைக்காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடும் எனவும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதியில் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பொறுத்தவரையுமே மலைப்பகுதியில் திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 29 முதல் 30ஆம் தேதி, அதாவது 2 நாட்கள் மட்டுமே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் ஓரிரு இடங்களில் மற்றும் தரைக்காற்றின் வேகமானது 40 முதல் 50 கிலோமீட்டர் இருக்கக்கூடும் எனவும் மேலும் இந்த கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதி மற்றும் நீலகிரி, தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 31 முதல் 2ஆம் தேதி, அதாவது அந்த 3 நாட்கள் முதல் பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் சென்னை புறநகர் பகுதியை பொறுத்தவரையுமே இன்று இந்த லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. 28, அதாவது நாளை சென்னையின் வானவில் பார்த்தோம் என்றால் இந்த நகரம் ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலையானது 36 செல்சியஸ் மட்டுமே இருக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையான தற்போது வரை எதுவும் விடுக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த 27 முதல் 31ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதியில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிலான காற்று வேகமானது இருக்கக்கூடும் எனவும் வங்கக்கடல் பகுதிகளில் 27ஆம் தேதி தெற்கு வங்கக்கடலில் அநேக பகுதிகளில் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடலில்
ஒரு சில பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிலான 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இருக்கக்கூடும் எனவும் அந்த பகுதியில் மட்டுமே பாதுகாப்பான முறையில் மீனவர்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் 28 முதல் 30ஆம் தேதி வரை தெற்கு வங்கக்கடலில் அநேக பகுதிகளில், மத்திய வங்கக்கடலில் ஒரு சில பகுதிகளிலும் சூறாவளி காற்றுடன் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரையும், அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வரையும் இந்த காற்றின் வேகமானது இருக்கக்கூடும் எனவும் அந்த பகுதியில் மட்டுமே மீனவர்கள் கடலுக்குள் செல்வதை தவிர்க்க கூறப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் 31ஆம் முதல் 27 முதல் 31ஆம் தேதி வரை தென்மேற்கு மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று என்பது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தற்போது வீசக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த லட்சத்தீவு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிலான 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனும் தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை புறநகர் பகுதியில் பொறுத்தவரையுமே அடுத்த 3 மணி நேரத்திற்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அடுத்த 2 நாட்களுக்கு சென்னை புறநகர் பகுதியில் முழுவதுமே லேசான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருப்பதாகவும், பலத்த மழைக்கு வாய்ப்பு மிகவும் குறைவாக இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. வானிலையை பொறுத்தவரையுமே மேகமூட்டத்துடன் காணப்படும். இந்த வெயிலின் தாக்கமானது 35 முதல் 40 செல்சியஸ் மட்டுமே இருக்கும். அதிகமான வெயிலின் தாக்கமானது இருக்காது எனவும் தற்போது வானிலை ஆய்வு மையம் கருத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் நாட்களுக்கான வானிலை நிலவரத்தை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி லட்சுமணன்.